Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராடக்ட்க்கு நான் இந்த கலர் yarn சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 40% acrylic, 60% cotton yarn. Naco அப்படிங்கற ஒரு பிராண்டோடது. Hook size வந்து 3 mm ஃபாலோ பண்றேன். Scissor, yarn needle எடுத்துக்கோங்க. So இந்த பர்టిక్యులர் பேட்டர்னுக்கு நம்ம வந்து 3-in-1 பேட்டர்ன். இது வந்து நீங்க 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கறத நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம slip knot போட்டுட்டு chains போட்டுக்க போறோம். So 40 chains போட்டுக்கோங்க. டோட்டலா 40 chains நம்ம போட்டு வரணும். Forty chains போட்டு வந்தாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஹூக்ல இருந்து ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது ஹூக் இருக்குறத வந்து நம்ம செயின்ல கவுண்ட் எடுக்க மாட்டோம். அது வந்து லூப், சரிங்களா? ஹூக்கை விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இருக்க ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது செயின்ல ஆஃப் டபுள் crochet பண்ண போறோம். சோ ஆஃப் டபுள் crochetக்கு ஹூக்ல இந்த மாதிரி yarn over பண்ணிட்டு தேர்ட் செயின்குள்ள இன்சர்ட் பண்ணி ரன்னிங் த்ரெட் எடுத்தோம்னா மூணு லூப் இருக்கும். இந்த மூணு லூப்லயும் நம்ம மொத்தமா எடுக்கணும். இதுதான் வந்து ஆஃப் டபுள் crochet. அகைன் ஒவ்வொரு செயின்லயும் நம்ம ஒரு ஆஃப் டபுள் crochetவா போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு ஆஃப் டபுள் crochetவா போட்டுக்கிட்டே வரலாம். எல்லா செயின்லையும் ஆஃப் டபுள் crochet போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரோக்கு இப்போ ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. 1 2 ரெண்டு செயின் போட்டுட்டு அப்படியே நம்மளோட ஒர்க் வந்து அப்படி திருப்பிக்கணும். பண்ணிவிட்டு அகெயின் ஆஃப் டபுள் crochet தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேக் லூப்பில் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டு செயின் நம்ம இப்போ போட்டது. அதில் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் நம்ம நார்மலாக இப்படி ரெண்டு லூப்லேயும் இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் வெறும் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பேக் லூப்பில் மட்டும் விட்டு ஆஃப் டபுள் crochet போட்டு வரணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் crochetவா பேக் லூப்பில் மட்டும் பண்ணிட்டு வரணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக நம்ம செகண்ட் ரோ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் பண்ணிடணும். கவுண்ட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ வந்துச்சோ அதே தான் செகண்ட் ரவுண்ட்லேயும் வரணும். அடுத்து ரெண்டு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த ரவுண்டும் சேம் தான். செகண்ட் ரவுண்ட் எப்படி பண்ணோமோ அதே தான் தேர்ட் ரவுண்டும் பண்ணணும். பேக் லூப்பில் மட்டும் ஆஃப் டபுள் crochet போட்டு வரணும். நம்மளுக்கு ஒவ்வொரு ரவுண்டு முடிக்கும் பொழுதும் 38 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் ஸ்டிச்சில் போடுறதுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போட மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும். ஒவ்வொரு ரோவும் 38 ஸ்டிச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டு ரெண்டு ரவுண்டுமே நம்ம இதே தான் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் crochetவா போட்டு வர போகிறோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோ இதே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபோர்த் ரோ வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. டோட்டலாக 4 ரோ பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக ஆஃப் டபுள் crochet போட்டிருக்கோம். இதில் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம்.
இது வந்து ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன். இப்போ குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டிச்சு போட தெரியும் அப்படின்னா குட்டீஸ் கூட வந்து இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு நல்லா எக்ஸஸாக த்ரெட்டு நிறைய விட்டுக்கோங்க, விட்டு கட் பண்ணிவிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அகைன் த்ரெட் எடுத்துக்கோங்க, சேம் கலர் த்ரெட்டில் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 30 செயின் போட போகிறோம். 30 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம 40 செயின் போட்டோம், இதில் வந்து 30 செயின் போட போகிறோம். ஸோ இப்போ மதர்ஸ் டே வரப்போகுது. அந்த மதர்ஸ் டேக்கு குட்டீஸ்லாம் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் கையால் இந்த மாதிரி கிஃப்ட் வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப குட்டி கிஃப்டாக இருந்தாலுமே நீங்கள் ஹேண்ட்மேடாக பண்ணுறீங்க, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான பேட்டர்ன் தான் இது, யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். பிகினராக இருக்கீங்கன்னா கூட ஒரு 1 ஹவரில் நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம 30 செயின் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயின்குள்ளார போயிட்டு அகெயின் ஆஃப் டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு செயின்லையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டே வாங்க. ஸோ நாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ க்ரோஷே பேசிக்ஸ், அட்வான்ஸ் அண்ட் அமிகமி கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த்துக்கான ஸ்லாட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. யாராவது ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அடுத்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. அந்த பீஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் இதுவும் ஸ்டிச் பண்ணணும். பேக் லூப்பில் மட்டும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டே வரணும். ஸோ அதில் வந்து நம்ம 40 செயின் போட்டோம், இதில் 30 செயின் போட்டிருக்கோம். இப்போ இந்த ரவுண்டு பண்ணும்பொழுது நம்மளுக்கு 28 ஸ்டிச் இருக்கணும். 28 ஆஃப் டபுள் க்ரோஷே இருக்கணும். ஸோ ஒசூரில் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுக்குறேன். ஸோ இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 2 ரோ வந்து நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே ரோ போட்டாச்சு. இப்போ ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நிறைய த்ரெட்டு விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக விட்டால் போதும். அவ்வளோதான். இதுவும் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு வெறும் ஆஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் தெரிஞ்சால் போதும். இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். 11 செயின் போட்டுக்கோங்க. 11 செயின்ஸ் போட்டுக்கோங்க. லெவன் செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட்லேருந்து சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷேக்கு அப்படியே செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து அகெயின் இன்னொரு வாட்டி யார்ன் ஓவர் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க, ரன்னிங் த்ரெட் அது வழியாக கொண்டு வந்து யார்ன் ஓவர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 10 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். லாஸ்ட்டு செயின் வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். டோட்டலாக நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். 11 செயின் போட்டோம் இல்லையா, 10 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அவ்வளோதான். 10 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அசம்பிள் பார்ட்டு தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ யார்ன் நீடல் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணினோம் இல்லையா, 40 செயின் போட்டு அந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன த்ரெட் இருக்கும் பாருங்கள், அதை வந்து வீவின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு.
ஸோ இந்த மாதிரி வீவின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க, எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ லாங்காக ஒரு த்ரெட் விட்டுருக்கோம்ல, அதை வந்து யார்ன் நீடில் எடுத்துக்கோங்க, இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து ராங் சைடு ரைட் சைடு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால ஏதோ ஒரு சைடு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பக்கம் பக்கமாக விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வர வரைக்கும் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு த்ரெட் அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டால் இதை வந்து அப்படியே ரோல் பண்ண போகிறோம், இந்த சென்டராக. ஸோ கொஞ்சம் டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் மட்டும் நம்ம நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கணும். ஒரு 2 or 3 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில், அதாவது ஏதோ ஒரு சைடில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு த்ரெட் அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பீஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். 30 செயின்ஸ் போட்டு எடுத்தோம்ல, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க இந்த எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையுமே வீவின் பண்ணிக்கலாம். செகண்டாக ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸில் 2 சைடும் த்ரெட் இருக்கும். அந்த 2 சைடு இருக்கிற த்ரெட்டையும் வீவின் பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் இந்த சைடு இருக்க த்ரெட்டையும் வீவின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு பார்ட், அதில் வந்து சென்டராக இந்த ஃபோல்டிங்கை வந்து இந்த சென்டராக இப்படி வச்சுக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க 2 சைடும். அதையும் வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அழகான பவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஒரு 10-11 செயின் போட்டு ஒரு பீஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இது மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது வந்து ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்பாக ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த த்ரெட் இப்போ நம்ம கட் பண்ணினோம்ல, அது கட் பண்ணாமல் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹேர் பேண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டாக 3rd பீஸ் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த த்ரெட்லேயே இன்னொரு சைடு இருக்கிற பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி, அதாவது நம்ம த்ரெட்டு வந்து ரோல் பண்ணியிருப்போம், அது வந்து மறைக்கிறதுக்கு தான் அந்த சிங்கிள் க்ரோஷே வந்து பண்ணிடணும். ஸோ அந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ அதையும் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்புக்கு வந்து த்ரெட்டு வேணும் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஹேர் பேண்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் கீ செயின்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேண்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் கிளிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கீ செயின் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்லலாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இதையே வந்து நான் வந்து டபுள் க்ரோஷேல ரெடி பண்ணியிருக்கேன். கவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. பண்ணியிருக்கேன். இதில் பேக் சைடில் ஒரு பேண்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சேம் கலர் பேண்ட் இல்லாததுனால வேறு கலர் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் நம்ம சேம் கலர் அட்டாச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்கிட்ட சேம் கலர் இருக்குது. ஹேர் பேண்ட் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது, இன்கேஸ் நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணிட்டீங்கனாலும் நம்ம ஈஸியாக ஹேர் பேண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பண்ணினோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேண்டை வந்து அது வழியாக கொண்டு வாங்க. இப்படி
பொறுமையாக பண்ணுங்கள், அர்ஜென்ட் பட்டு பண்ணாதீங்க. ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக இழுத்து இப்போ அதுக்குள்ளே வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஹேர் பேண்ட் அட்டாச் பண்ணிக்க முடியும். இது வேண்டான்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து த்ரெட்டில் டைப் பண்ண உங்களுக்கு பிடிக்கல, இல்லை கட் பண்ணிட்டீங்க, த்ரெட்டை மறந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைப்பில் நீங்கள் ஹேர் பேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹேர் பேண்டே வேண்டாம், கீ செயின் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் கீ ரிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் கிளிப்பும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 10 சிங்கிள் crochet பீஸ் வந்து அட்டாச் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் கிளிப்பை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இந்த ஹேர் கிளிப்போடு சேர்த்து அதை வந்து நாட் போட்டுக்கோங்க. இல்லை ஹேர் கிளிப்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டராக கீரிங் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட பேகு இல்லை ஃபோன்லலாம் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் 3 in 1 பேட்டர்ன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் சாரீக்கு மேட்சாகவோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவோ அழகாக இது ஒன்று போட்டாவே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் க்ரோஷேயில் பண்ண கொஞ்சம் வந்து சின்னதாக வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னை நீங்களே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.